அதாவது ஒரு பக்கம் கேஸுக்கு எதிராக ஒரு தீவிர பிரச்சாரம். இந்த மாதிரி கேஸ் கிடைக்கல, 2 நாட்களில் ஹோட்டல் மூட வேண்டிய சூழ்நிலை, இப்படியெல்லாம் பல இடங்களில் பிரச்சனை பார்க்குறோம். 2 நாட்களுக்கு முன்பு இந்த கேஸ் தட்டுப்பாடு நீடிக்கிறது அப்படின்னு வந்த உடனே பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் ஒரு பேட்டி கொடுத்தார். கேஸ் தட்டுப்பாடு என்பது ஒரு மோசடி, அது ஏமாற்று வேலை, எதிர்க்கட்சிகள் செய்கிற சதி அப்படின்னார். கேட்டால் நானே ஒரு கேஸ் டீலர், நிறுவனம் உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறார். இந்திய அளவில் ஹோட்டல்களை மூடுவோம் அப்படின்னு அறிவித்த முதல் மாநிலம் கர்நாடகா. பெங்களூரில் இருக்கிற ஹோட்டல்களை மூடுவோன்னு அறிவித்தது அந்த பெங்களூரு ஹோட்டல்கள் சங்க நிர்வாகம். ஃபஸ்ட்டு அவங்க தான் அறிவித்தாங்க. காரணம், அப்படி அறிவித்ததால் தான் இந்தியா முழுமைக்கும் அது திரும்பி பார்க்க வைத்த ஒரு அறிவிப்பாக அமைந்தது. அதன் பிறகு தமிழ்நாடு, மும்பை எல்லா இடத்துலையும் பார்த்தோம். ஆனால் இது ஏதோ எதிர்க்கட்சிகள் சரி, கர்நாடகாவில் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் திமுக மாதிரி நயனா நாகேந்திரன் பேசினார். அது எத்தனை அபத்தம்னு வட மாநிலங்களில் இன்றைக்கும் பார்க்குற பல வீடியோ காட்சிகள் பார்க்குறோம். கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு கேஸ் புக்கிங் ஆஃபீஸில் போய் தகராறு பண்ணி அடிதடியாகி போலீஸ் பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. பல வீடியோக்கள் இருக்கின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவில் ஒரு செயலாளர் பொறுப்பில் இருக்கிற அஸ்வத்தாமன், அவர் சொல்கிறாரு, ஹோட்டல்களுக்கு ரைடு போனாங்க, வருமான வரித்துறை ரைடு போனும்போது பல இடங்களில் மோசடியாக பில்லில் ஏமாற்றம் செய்தார்கள். மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த ஜிஎஸ்டி தொகையை செலுத்தவில்லை. 200 பில்லுனா 100 பில்லுக்கு தான் டேக்ஸ் கட்டுறாங்க, 100 பில் ஏமாத்துறாங்க. அதன் காரணமாக ஹோட்டல் நிர்வாகத்தினர் இப்படி மோசடி செய்கிறான்னு பேட்டி கொடுக்குறாரு. கொடுமை இதெல்லாம். அதாவது உண்மையிலே இவங்கெல்லாம் மத்திய அரசு என்ன அத்தியாவசிய பொருள் தடை சட்டம் கொண்டு வருகிறது, ஏன் கொண்டு வந்தது, கேஸ் சிலிண்டர்களை பதுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஐஓசியும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனும் ஹெச்பியும் எதுக்கு அறிக்கை விடுறான். வணிக பயன்பாட்டுக்கு இந்த வணிக சிலிண்டர்கள் கிடைக்கவில்லைன்னு ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் புலம்புறாங்கன்னா அது திமுகவும் காங்கிரஸ் செய்ய முடியுமா?